காவிரி பாசன மாவட்டங்களில் திட்டமிடல் இல்லாததால் கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் முடங்கியுள்ளதாகவும் திறந்த வெளியில் தேங்கியுள்ள மூட்டைகள் மழையில் வீணாகும் அபாயம் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி கவலை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் கோடை பருவ நெல் அறுவடை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்து கிடைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் குவிந்து கிடப்பதுதான் இதற்கு காரணம் எனவும் இதில் அரசின் அலட்சியம் கவலை அளிப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கோடை பருவ நெல் சாகுபடி தொடங்கப்பட்டதாகவும் நிலத்தடி நீரை கொண்டு சாகுபடி செய்யப்பட்ட நெல் பயிர்களை அறுவடை செய்யும் பணி ஜூன் இறுதியில் தொடங்கியதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் பாதிக்கும் மேற்பட்ட பரப்பில் அறுவடை முடிவடைந்து விட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதம் வரை இந்த பணி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். கோடை பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்ய காவிரி பாசன மாவட்டங்கள் முழுவதும் 800க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் பணி முடங்கி கிடப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு குறுவை பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சரியான தருணத்தில் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியும் நெல் கொள்முதல் நடக்காததால் உழவர்கள் தங்களின் நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு அருகில் திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததையும் அவை அனைத்தும் வடகிழக்கு பருவமழையில் நனைந்து வீணாவதையும் எவரால் மறந்திருக்க முடியாது என்பதை குறிப்பிடக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளையும் கிடங்குகளில் உள்ள மூட்டைகளை அறவையாளர்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என அவருடைய அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். பாண்டியராஜன்.